ஆட்சியாக அமைந்தால்தான், அது வெற்றி பெற்றால்தான் தமிழகம் வளர்ச்சி பெற முடியும் என்று சொன்னவர் யார் என்று கேட்டால் எடப்பாடி. நான் கேட்கிறேன், சொல்வதற்கு அவருக்கு வெட்கப்படலையா? இப்போது நீங்கள் ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறீர்கள். தமிழகம் என்ன வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறதா? நான் இன்னும் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். அதிமுகவின் சார்பில் தேர்தல் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையில பக்கம் 20 ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா மந்தமான நிலையில் இருக்கிறது என்று அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே வந்திருக்கிறது. அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், வேளாண் துறை, தொழில்துறை மற்றும் சேவை துறைகளில் பொருளாதாரம் மந்த நிலையினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு சிறப்பு திட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த திட்டங்களை மாநில அரசு மூலமாக செயல்படுத்த வேண்டும் என்று அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். ஆக மந்தமாக இருப்பதோடு சேர்ந்து இவர்களும் மந்தமாக ஆகலாம். அதை தவிர நிச்சயமாக வளர்ச்சி என்பது கிடையாது என்பதுதான் இதில் தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, விலைவாசிய மோடி அவர்கள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறார் என்று எடப்பாடி நேற்றைக்கு பேசியிருக்கிறார். ஆனால் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறார் என்று கேட்டால், விலைவாசி உயர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது என்பதை வேதனையோடு தேர்தல் அறிக்கையில் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னொரு கேள்வியை கேட்டிருக்கிறார். மத்தியில திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியில ஆட்சியில இடம்பெற்றிருந்தார்களே, அப்பொழுது என்ன செய்தார்கள் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். திமுகவை பார்த்து என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறீங்களா? நான் அவரை பார்த்து கேட்கிறேன், நாங்க என்ன செய்யல அதை நீங்க சொல்லுங்க. அதற்கு நான் விளக்கம் சொல்லுகிறேன். சில நாட்களுக்கு முன்பு இதே பிரதமர் மோடி அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை வந்து திறந்து வைத்தார். அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் தான், கலைஞருடைய ஆட்சி காலத்திலே தான். நான் இன்னும் ஆதாரத்தோடு சொல்லணும்னு சொன்னா, இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதற்காக தலைவர் கலைஞர் அவர்கள் நிதி ஒதுக்கி, அதற்கு பிறகு அந்த நிதி போதுமானதாக இருக்காது, எனவே ஜப்பான் நாட்டினுடைய நிதியை பெற வேண்டும் என்று சொல்லி துணை முதலமைச்சராக இருந்த என்ன ஜப்பான் நாட்டிற்கு அனுப்பி வைத்தார்கள். நான் ஜப்பானுக்கு சென்று அங்கிருக்கக்கூடிய வங்கியினுடைய அதிகாரிகளை எல்லாம் சந்தித்து பெற வேண்டிய நிதியை பெற்று அதற்கு பிறகு அந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி ஏறக்குறைய ஒரு 70-75% பணிகளை முடிச்சு அதை விரைவுபடுத்தி வேகப்படுத்தி திறப்பு விழா நடப்பதற்கு முன்பு தேர்தல் வந்த காரணத்தால அது தடைபட்டு போனது. இதற்கிடையில அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். வந்தவுடன் என்ன சொன்னார் தெரியுமா? மெட்ரோ ரயில் திட்டம் என்பது அது ஒரு வேஸ்டான திட்டம், எனவே நான் மோனோ ரயில் திட்டத்தை கொண்டு வர போறேன் என்று அறிவித்தார். யார்? அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போது சட்டமன்றத்தில் அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை ஏதோ தாங்கள் தான் நிறைவேற்றியது போல ஒரு நாடகத்தை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் இந்த தருமபுரி மாவட்டம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டம் குடிநீருக்காக எந்த அளவிற்கு அல்லல் படக்கூடிய கொடுமை இந்த 2 மாவட்டங்களுக்கு இருந்துச்சு என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அந்த குடிநீரால் எந்தெந்த நோய்களுக்கு ஆளாக்கப்படக்கூடிய அவஸ்தைக்கு, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு இந்த 2 மாவட்ட மக்கள் ஆளாக்கப்பட்டார்கள் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. ஆகவே அந்த பிரச்சனையை போக்கிட வேண்டும் என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்த போது 1555 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி காட்டிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு. நான் துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் இந்த மாவட்டத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மாதத்திற்கு 4 முறை 5 முறை நேரடியாக வந்து ஆய்வு நடத்தி அந்த பணி எவ்வளவு வேகமாக அதை நிறைவேற்றுகிற முயற்சியில் ஈடுபட்டோம் என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய சேலத்தில்
சேலத்தில் இருக்கக்கூடிய புதிய ரயில்வே மண்டலம் யாரால் வந்தது? எங்களால் வந்திருக்கிறது. தங்க நாற்கர சாலைகள் பாலங்கள் யாரால் வந்தது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் வந்தது. ஆகவே மத்திய அரசோடு இன்றைக்கு நீங்கள் நல்லுறவு வச்சிருக்கிறீங்க. நான் இப்போ ஒரு சாம்பிளுக்காக 4-5 திட்டங்களை சொன்னேன். இது மாதிரி இப்போ மத்திய அரசை நாங்க பயன்படுத்தி அதிமுக ஆட்சியின் சார்பில் இந்த திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் என்று உங்களால் சொல்ல முடிகிறதா? முடியாது. சொல்லலாம். கஜா நிவாரணம் வாங்க முடிந்ததா? நீட் தேர்வை ரத்து செய்ய முடிஞ்சதா? பேரறிவால் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்திட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் அமைச்சரவையில் தீர்மானம் போடுறீங்க. தீர்மானத்தை கவர்னரிடத்தில் கொண்டு போய் கொடுக்கிறீங்க. இதுவரையில அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்களா? இந்த நீட் தேர்வு என்பது என்ன? ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் மருத்துவ படிப்புக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை உருவாக்கக்கூடிய நிலையில அந்த நீட் தேர்வு வந்திருக்கு. ஆகவே அது அறவே ரத்து செய்யப்பட வேண்டும். அது தேவையில்லை என்று சொல்லி தொடர்ந்து நாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்றத்தில் 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை டெல்லிக்கு அனுப்பி இருக்கிறோம். அனுப்பிய தீர்மானத்தின் மீது ஏதேனும் நடவடிக்கையை இந்த ஆட்சி எடுத்திருக்கா? இல்ல. ஆக நீட் தேர்வை ரத்து செய்ய முடியல. பேரறிவாளர் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்கிற முயற்சியில் இந்த ஆட்சி ஈடுபடல. மேகதாது அணையை தடுக்க முடிஞ்சிச்சா? அதுவும் தடுக்க முடியல. ஆக எதையும் செய்ய முடியல. பிறகு எதற்காக பிஜேபியோடு இன்றைக்கு நீங்கள் கூட்டு சேர்ந்திருக்கிறீர்கள்? ஒரே ஒரு லட்சியம் தான், ஜெயிலுக்கு போகாமல் இருக்கணும் என்பதற்காகவே ஒரு கூட்டணி சேர்ந்திருக்கிறதை தவிர வேற அல்ல. அது மட்டும் இல்ல, விழுப்புரத்தில் நம்முடைய பெரிய அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிற போது ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். மக்கள் எந்த நிலையிலும் முகம் சுழிக்காதவாறு ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. யார் சொல்லுகிறார்? பெரியய்யா சொல்லுகிறார். ஆக இந்த பேசி அந்த பேச்சை பார்த்து மக்களுடைய முகம்தான் இப்போது சுழித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக பணம் கொடுத்து இதே பெரியய்யா என்ன சொன்னார் தெரியுமா? பணம் கொடுத்து முதலமைச்சர் பதவியை குத்தகைக்கு எடுத்திருக்கிறார் என்று சொன்னது யார்? பெரியய்யா அவர்கள். அவர்தான் சொல்லுகிறார். ஆனால் இப்பொழுது ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக செஞ்சோற்று கடன் என்று சொல்லுவார்களே, அந்த கடனுக்காக எடப்பாடி ஆட்சியை புகழக்கூடிய புலவராக பெரியய்யா இன்றைக்கு மாறி இருக்கிறாரை தவிர வேற அல்ல. பொருந்தாத கூட்டணி, மக்கள் விரும்பாத கூட்டணி இன்றைக்கு பாமக அமைத்திருக்கிறது. நான் இன்னும் சொல்லுகிறேன், பாமக தொண்டர்களே அதை ஏற்றுக்கொள்ளல. அதை நாங்கள் வெளிப்படையாக பார்க்கிறோம். அடுத்து சின்னையா டாக்டர் அன்புமணி அவர்கள், அவர் எப்போதும் கொஞ்சம் கம்பீரமா கொஞ்சம் கவர்ச்சியா இருப்பார் பார்க்கிறதுக்கு. ஆனா இப்ப அவர் முகத்தை பாருங்க, கம்பீரமும் இல்ல, அந்த கவர்ச்சியும் இல்ல, அந்த வேகமும் இல்ல, அந்த துடிப்பும் இல்ல. ஏனென்றால் அடுத்து நான் தான் முதலமைச்சர். ஆக மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்றெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டியவர். ஆனா இன்னைக்கு அவருடைய நிலை என்ன? டயரை நக்கணுங்கன்னு சொன்னது யாரு? நாங்களா? எடப்பாடிய ஓபிஎஸ் பார்த்து டயர் நக்கிங்கன்னு பட்டம் கொடுத்தது யாரு? அன்புமணி. அந்த டயர் நக்கி பக்கத்தில் நின்னுக்கிட்டு ஓட்டு கட்டிட்டு வரீங்களே, வெக்கமாக இல்லையா? இதுதான் நான் கேட்கிற கேள்வி. ஆக ஏதோ ஒரு நிர்பந்தத்தில் நீங்க போட்டி போடுறீங்க. நேற்றைக்கு கூட நம்முடைய தருமபுரி நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் பாப்பிரெட்டிப்பட்டியில நடந்த கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார், ஆக கம்பீரம் இல்ல, அவரிடத்தில் அந்த மலர்ச்சி இல்ல, அதனால இப்ப கூட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன்னு ஒரு வேண்டுகோள் வச்சார். ஆக போட்டி போடுறதுக்கு விருப்பம் இல்லை, கட்டாயப்படுத்தி நிற்க வச்சிருக்கிறாங்க. எனவே இப்பொழுது நாங்கள் சொல்லுகிறோம், இன்னும் வேட்புமனு வாபஸ் வாங்குவதற்கு 4 இருக்கு. அந்த 4க்குள்ள நீங்க வாபஸ் வாங்கிட்டு விட்டு போனாதான் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். ஆக அந்த நிலையில தான் இன்றைக்கு அவர் தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்கிறார். 10 அம்ச கோரிக்கை வச்சிருக்கோம்.
அப்படின்னு பெரிய சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், அந்த 10 அம்ச கோரிக்கையில சென்னையிலிருந்து சேலம் வரையில போடக்கூடிய அந்த 8 வழிச்சாலை, அதற்காக போராடினீங்களே, அந்த 8 வழிச்சாலை இருக்கக்கூடாது என்று பாட்டாளி மக்கள் கட்சி போராடலையா? அன்புமணி ராமதாஸ் அவர்களே வந்து அந்த போராட்டத்தில் பங்கேற்கலையா? அதற்காக அவர்கள் கைது செய்யப்படலையா? கைது செய்யப்பட்டது மட்டுமல்ல, வழக்கே போட்டிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வழக்கே போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. 10 அம்ச கோரிக்கை வச்சிருக்கீங்களா கூட்டணி சேர்ற நேரத்தில்? அந்த 10 அம்ச கோரிக்கையில அது இடம் பெற்றிருக்கா? ஆக கூட்டணி என்கிற பெயரில் கொள்கையை அடகு வச்சு மக்களுக்கு துரோகம் செய்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை நான் இங்கு அழுத்த நிறுத்தமாக குறிப்பிடுகிறேன். அது மட்டும் எப்படி தன்னை கடவுளாக நினைக்கிறார். தமிழ்நாட்டில் கடவுள் பக்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க, கடவுள் மீது நம்பிக்கை இல்லாத முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா தான் தான் கடவுள்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் பாருங்க, அவர் தான் இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதை பற்றி பெரிய அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் புத்தகத்தை என்ன சொல்லுகிறார்? தன்னை கடவுள் என்று எப்படி சொல்லலாம் என்று கேள்வி கேட்டவர் அவர். ஆனால் எடப்பாடி ஆதரிப்பதால் இப்பொழுது அப்படி கேட்ட அவர் இப்ப எடப்பாடி ஆதரிக்கிறார். எனவே ஆதரிக்கிற காரணத்தால் அவர் மணி அடிக்கிறார் என்று நேற்று நான் சேலத்தில் பேசியது உண்மைதான். உடனே கோபம் வந்துருச்சு. யாருக்கு? எடப்பாடிக்கு. ஸ்டாலினுக்கு என்ன திமிர் என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். தன்னை ஒருவர் கடவுள் என்று சொல்வதுதான் திமிர், அதுதான் திமிரானது, ஆணவம் பிடித்த செயல். எனக்கு அறிவுரை சொல்லக்கூடிய எடப்பாடி அவர்களே, ஜெயலலிதா பற்றி பெரிய எழுதியது என்ன? அதை அப்படியே நீங்கள் படிக்க வேண்டும். அவர் சொன்னார், எடப்பாடிக்கு கவுன்சிலராக கூட தகுதி இல்லை, இவரெல்லாம் முதலமைச்சர் என்று பேசியவர் அன்புமணி. நாங்கள் சேர வேண்டிய இடத்திலே தான் சேர்ந்திருக்கிறோம் என்று இப்பொழுது பெரிய சொல்லுகிறாரு. ஆமாம், அழிவு சக்திகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்திருக்கிறது, அதுதான் உண்மை. ஆனா ஒன்று மட்டும் உண்மை, நன்றி உணர்ச்சியே இல்லாதவர் தான் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய அந்த தலைவர்கள். வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டு போராடியவர்கள் தான், மறுக்கல. ஆனால் போராடியவர்களை அன்றைக்கு அதிமுக ஆட்சி எந்த அளவிற்கு கொடுமைப்படுத்தியது, ஏன் சுட்டு கொன்றது போராட்டம் நடத்திய நேரத்தில். அதற்கு பிறகு 89 தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிறது. தலைவர் கலைஞர் முதலமைச்சராக அமர்கிறார். கலைஞர் முதலமைச்சராக அமர்ந்ததற்கு பிறகு வன்னியர் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட பல சக்திகளை எல்லாம் இணைச்சு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் என்ற தனி இடஒதுக்கீட்ட 20% பெற்று தந்த தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த துப்பாக்கி சூடு நடைபெற்ற நேரத்தில் உயிரிழந்த அந்த குடும்பத்திற்கு நிதியும் வழங்கினார்கள். கடந்த 30 வருஷமா பார்க்கிறோம். அந்த இடஒதுக்கீட்டு வழங்கிய காரணத்தால் தான் இன்றைக்கு வேலைக்கு படிச்சுட்டு வேலைக்கு போய் சமூகத்தில் முன்னேறிய அந்த சமூகத்து மக்கள் அவங்க இன்னும் மறக்கல. ஆனால் பெரிய மறந்திருப்பதுதான் வேதனையாக இருக்கிறது, வெட்கப்பட வேண்டிய நிலை இருக்கிறது. வன்னிய இன மக்களுக்கு 20% இடஒதுக்கீட்ட கலைஞர் கொடுத்துட்டார். அது அவரால் தாங்க முடியல, அது அவருக்கு பிடிக்கல. ஏன்னா அதை வச்சுக்கிட்டு தான் அவர் தொடர்ந்து அரசியல் நடத்தி இருக்கிறார். ஆகவே அதனால்தான் இன்றைக்கு எதிர்க்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறார். நான் இன்னும் சொல்லுகிறேன், அவருடைய துரோகத்தை பற்றி நான் அதிகமாக சொல்ல விரும்பல. அவருக்கு மிக மிக நெருக்கமாக இருந்து மறைந்தார காடுவெட்டியார், காடுவெட்டி குரு அவர்கள். அந்த காடுவெட்டியுடைய குருவினுடைய குடும்பம் இப்பொழுது திரும்ப திரும்ப என்ன சொல்லுகிறது? தனக்காகவோ தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டுமே பெரிய கவலைப்படுவார், மற்றவர்களை பற்றி அவர் கிஞ்சிற்று கவலைப்பட மாட்டார் என்று அந்த குடும்பம் இன்றைக்கு பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. 5 வருஷமா பிஜேபி விமர்சித்து விட்டு அவர்களோடு இன்றைக்கு கூட்டு சேருகிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? சுயநலம். ஆக அவர் இருக்க வேண்டிய இடமும் அதுதான். ஆகவேதான் இந்த தேர்தலில் நீங்கள் சரியான ஒரு தீர்ப்பை வழங்கிட வேண்டும் என்பதற்கு கேட்க நான் இங்கு வந்திருக்கிறேன்.
ஏதோ வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ஏதோ குறைகளை குற்றங்களை சொல்லிவிட்டு அத்தோடு என்னுடைய உரையை முடிக்க நான் வந்துவிடவில்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மத்தியில நாம் சுட்டிக்காட்டக்கூடிய ஆட்சி அமைகிற நேரத்தில் என்னென்ன பணிகளை செய்ய போகிறோம் என்பதை நான் தொடக்கத்தில் சொன்னது போல தேர்தல் அறிக்கையில மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். நேற்றைக்கு பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் அந்த தொகுதியை பொறுத்தவரை என்னென்ன செய்ய போகிறோம் என்பதை நான் எடுத்து சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது இந்த அரூர் தொகுதியில நான் சொல்ல விரும்புவது தேர்தல் அறிக்கையில குறிப்பிட்டிருப்பதைத்தான் நான் சுட்டிக்காட்டுகிறேன். தருமபுரி அரூர் சாலை மொரப்பூர் வழியாக 4 வழி சாலை அமைக்கப்படும். கலசப்பாக்கம் டு அரசரத்த சாலை வசதி, அந்த சாலை வசதி ஏற்படுத்தப்படும். தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலை தரம் உயர்த்தப்பட்டு பணியாளர்களின் நலன் காக்கப்படும். தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் உள்ள துணை மின் நிலைய திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும். அரூரில் தொழிற்பேட்டை தொடங்கப்படும் என்ற அந்த உறுதிமொழிகள் தரப்பட்டிருக்கிறது. இது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் நாம் தந்திருக்கக்கூடிய உறுதிமொழி. அதேபோல் நாடாளுமன்றத்திற்கு, தருமபுரி நாடாளுமன்றத்திற்கு நம்முடைய கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்தியா முழுவதும் கழக ஆட்சியில் அமைக்கப்பட்ட சமத்துவபுரங்கள் போல பெரியார் ஜோதிராவ் பூலே சமத்துவபுரங்கள் அமைக்க திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தும். பட்டியலின மற்றும் பழங்குடியின இளைஞர்கள் தடையின்றி மருத்துவம், பொறியியல் கல்விக்குரிய கட்டணம், தேர்வு கட்டணம் பெற்றிட டாக்டர் அம்பேத்கர் இலவச கல்வி திட்டம் என புதிய திட்டம் துவங்க மத்திய அரசை திமுக வலியுறுத்தும். மனிதர்கள் கழிவு அகற்றும் பணிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மத்திய அரசில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கு ஒதுக்கப்பட்டு காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். கிராமம் மற்றும் நகர பகுதிகளில் பட்டியலின மற்றும் பழங்குடி மக்களுக்கு தரமான வீடுகள் கட்டி கொடுக்க வலியுறுத்தப்படும். இதற்காக 3 லட்சம் ரூபாய் அளவில் மத்திய மாநில அரசின் பங்களிப்பு நிதி வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தும். தமிழகத்தில் தலைவர் கலைஞர் அளித்தது போல கல்வி நிறுவனங்களிலும் வேலை வாய்ப்புகளிலும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு தனி இடஒதுக்கீடு வழங்க திமுக மத்திய அரசை வலியுறுத்தும். பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை மானிய தொகை வங்கி கணக்கில் செலுத்துவதற்கு பதில் சிலிண்டரின் விலையே குறைத்து வழங்கப்படும். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயன்பெறும் வகையில் அத்தியாவசிய பொருட்கள் விலை கட்டுப்படுத்தப்படும். உயர்த்தப்பட்ட கேபிள் டிவி கட்டணம் குறைக்கப்படும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 150 நாட்களாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும். மருந்து மாத்திரைகளின் விலைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். போக்குவரத்து தொழிலாளர் உரிமைகளை பாதிக்கும் 1962ஆம் வருட மத்திய மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டத்தில் கொண்டு வந்துள்ள திருத்தங்கள் திமுக கடுமையாக எதிர்க்கும். விவசாய தொழிலாளர் நலவாரியம், ஆட்டோ மற்றும் டாக்ஸி ஓட்டுநர் நலவாரியம், கைவினை தொழிலாளர் நலவாரியம் போன்ற நலவாரியங்களை அமைக்க மத்திய அரசை திமுக வலியுறுத்தும். 1 கோடி சாலை பணியாளர்கள் நியமனம் செய்ய மத்திய அரசை திமுக வலியுறுத்தும். எண்ணெய் புதூர் கால்வாய் திட்டம் விரைந்து நிறைவேற்றப்படும். இப்படி பல உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் இங்கே வழங்கி இருக்கிறோம். ஆகியவைகளெல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு தந்து நம்முடைய வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும். தருமபுரி நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர் டாக்டர் செந்தில்குமார் அவர்கள், அதேபோல் அரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் நம்முடைய கிருஷ்ணகுமார் அவர்கள், பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியினுடைய வேட்பாளராக சகோதரர் வழக்கறிஞர் மணி அவர்கள், 3 பேருக்கும் உதயசூரியன் சின்னம். நீங்கள் மறந்துவிடக் கூடாது. உதயசூரியன் சின்னம் தான் அறிஞர் அண்ணா உருவாக்கிய சின்னம். உதயசூரியன் உழைப்புக்கு ஒரு சின்னம் என்று சொன்னால்
அது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்.